வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் நிறக்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு போகும்போது மிதுன் தான் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை கும்பலை கூட்டுறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 250 காரில் பார்த்தீங்கன்னா தன்னோட உறவினர்கள் நிறைய பேரை பார்த்திங்கன்னா முன்கூட்டி அங்கே நிற்க வச்சு முந்தின நாள்லேயே போய் அந்த பிரச்சாரம் இடத்துல கும்பலை பார்த்திங்கன்னா காமிக்கிறதுக்கான ஒரு யுத்தியை மிதுனோட ஆலோசனைப்படி தான் நடந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி சசிகலா, ஓபிஎஸ், டிடி தினகரன் பார்த்திங்கன்னா ஒரு சந்திக்க வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து 2026லேயும் பார்த்திங்கன்னா அதிமுக சின்னத்தில் அவர் ஆதரவோடு நின்று அதிமுக அவர் வசப்படுத்திடுவான்ற ஒரு பயம் இருக்குது. அதனால் இப்போ ஓபிஎஸ், சசிகலா விரைவில் சந்திக்க ஒரு வாய்ப்பு இருக்கதான் தகவல் வெளியே இருக்கனால இப்போ ஓபிஎஸும் சுற்றுப்பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது கொங்கு மண்டலத்திலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கான அதிக சாத்தியங்கள் இருக்கதா சொல்கிறாங்க. தென் மாவட்டங்களில் எடப்பாடியால் எப்படி கால் ஊண்ட முடியலையோ, இப்போ இந்த கொங்கு மண்டலத்திலையும் வாக்களை பிரிக்கிறதுக்கான முயற்சியில் பார்த்திங்கன்னா தீவிரமாக ஓபிஎஸும் டிடி தினகரனும் இறங்குவாங்கன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு. டிடி தினகரன் பாஜக மேலே ஒரு அதிருப்தியில் இருக்கதா சொல்கிறாங்க. முக்கியத்துவம் பெரிய லெவலில் கொடுக்கல. ஓபிஎஸ் எப்படி பார்த்திங்கன்னா எப்படி வச்சுருந்தாங்களோ பெரிய லெவலில் மரியாதை கொடுக்காம டிடி தினகரன் அந்த மாதிரி தான் வச்சுருக்கதா சொல்கிறாங்க. இப்போ தென் மாவட்டங்களில் வாக்குகளை பார்த்திங்கன்னா ஓபிஎஸ், டிடி தினகரன் பிரிப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது கொங்கு மண்டலத்திலும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு கட்டார வாய்ப்பு இருக்குது. சசிகலா இவங்களோட இணையும் போது இவங்களாவே வாண்டடாக பார்த்திங்கன்னா சசிகலா இரட்டை இலைக்கு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி சிக்கல். அப்போ இரட்டை இலைக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா சசிகலாம் அதிமுகக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுது. சசிகலா பக்கம் தான் முன்னாள் அமைச்சர்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்கும்போது சசிகலா பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லும்போது முன்னாள் அமைச்சர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சசிகலா நம்மளுக்கு ஒரு பலம் தான்ற மாதிரி ஒரு எடுத்துரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அதிமுகக்குள்ளே சசிகலா ஐக்கியமாகிற ஒரு சூழ்நிலை உருவாயிருது. இது எடப்பாடி பழனிசாமி தான் கடைசியில் சிக்கல் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.